இது வந்து பவானி நதி, காவேரி, அமுத நதி, பவானி மூணும் ஆகிய ஒரே இடத்தில் சேரக்கூடிய விசேஷமான நதின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. பார்க்குறதுக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தால் வாங்க பவானிக்கு. இப்போ நம்ம போகலாம். பவானி கூடுதுறை கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். நாம் போகிறப்பல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டே போகலாம் வாங்க. வெளியில் வந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். டீ கடை நிறைய இருக்குது. இந்த கார்னரில் டிஃபன் கடை, சாப்பாடு, இங்கே லார்ஜ் இருக்குது. இங்கேயும் ஒரு லார்ஜெல்லாம் இருக்குது. பாத்ரூம் எல்லாம் இருக்குது. குளிக்கிறது மட்டும்னா குளிச்சுக்கலாம். இங்கே இதிலே டீ கடை இருக்குது. நிறைய கடைகள்லாம் இருக்குது. மிஸ்ஸு இப்போ கோபுரம் பார்க்குறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவா. நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் வரலையோ வந்து பாருங்கள். கோபுரம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகான கோட்டை விநாயகர், கோட்டை ஆஞ்சநேயர். அப்படியே என்ட்ரன்ஸ் ஆனோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு கோவில் இருக்குது. முத்துக்குமாரசுவாமி, முருகன். இந்த பக்கம் விநாயகர், ராஜகணபதி, லக்ஷ்மி நரசிம்மர். ரொம்ப விசேஷமான சுரூபமாக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். வேதநாயகி அம்பாள், துவஜஸ்தம்பம் சொல்லுவாள். நாங்கள் காற்றுல சீக்கிரம் வந்ததுனால நல்லா இருந்துச்சு. வந்து திருப்பி காமிக்கிறோம் பாருங்கள். முருகன் கோவில் அங்கே இருக்குது தனியாக. ஜடஹரேஸ்வரர், நவகிரக கோவில் அது பார்த்தது. விசேஷமாக பாருங்கள். சிவன் வருவான் பாருங்கள். இப்படியே பார்த்தீங்கன்னா வில்ல மரம் ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது. இது பரமபத வாசல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.